அண்மை செய்தி. சென்னையில் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு திமுக அமைதி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஸ்வரிக்கு கேட்கலாம். வணக்கம் ராஜேஸ்வரன். தனலட்சுமி வணக்கம். பெரியாரின் போர் படை தளபதி என்றும் காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவன் என்றும் சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று தென்னாட்டு பெர்னாஷா என்று அன்போடு போற்றப்படக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய 57வது நினைவு நாளையொட்டி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து அமைதி பேரணி புறப்பட்டு அண்ணா சதுக்கம் சென்றடைய உள்ளது. தொடர்ந்து சென்னை காமராஜர் சாலை மெரினா கடற்கரையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதே போல மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல தற்பொழுது அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அதே போல செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாலாஜா சாலை முழுவதுமே போலீசாருடைய அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தீவிரமான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேரணியாக ஒவ்வொரு ஆண்டுமே அவர் அஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கமான ஒன்று. குறிப்பாக இந்த ஆண்டு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணாவினுடைய இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்கள் திமுகவினருக்கு எழுதிய மடலில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். அதனால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலில் நாம் வெற்றியை கனியை பறித்து அதை பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.